வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு மன அழுத்தம். மென்டல் டிப்ரெஷன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மன அழுத்தம் இல்லாத நபர்களை பார்ப்பது என்பது இன்று அரிதிலும் அரிதாகிவிட்டது. நாம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் மன நோயாளிகளாகத்தான் வாழ்ந்து வருகின்றோம். பள்ளி செல்லும் குழந்தைகள் முதலாக பாடை ஏற தயாராக இருக்கும் முதியவர்கள் வரை அனைவருமே மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள். இந்த மன அழுத்தம் என்பது ஏன் மனிதர்களுக்கு மட்டும் வருகின்றது, இதனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதனை விரிவாக அலசி ஆராய்வதற்காக இந்த பதிவு வழங்கப்படுகின்றது. காலத்தின் தேவை கருதி இந்த பதிவு அவசியம் என்றும் கருதுகின்றேன். இந்த பதிவின் கீழ் விவாதிக்கப்படுகின்ற செய்திகள் மற்றும் பரிந்துரைகள் மன அழுத்தத்தில் சிக்கித் தவிக்கின்ற 1-2 நபர்களையாவது மீட்டெடுக்க உதவும் என்று நம்புகின்றேன். முதலில் மனம் என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மனம் என்பது வெளி அல்லது வெற்றிடம் அல்லது பரந்து விரிந்த ஆகாயம் என்று புரிந்து கொண்டு தொடர்ந்து கேளுங்கள். மனம் என்பது காட்சிக்கு தெரியாத ஒரு சூட்சும அகக்கருவி என்று நம்முடைய சமய சாத்திர நூல்கள் கூறுகின்றன. ஆகாயம் என்ற வெளிப்பகுதியில் அல்லது வெற்றிடத்தில் ஏதுமில்லை என்பதும் உங்களுக்கு நன்கு தெரியும். பஞ்சபூதங்களில் முதல் பூதமாக இருப்பது ஆகாயம். இந்த ஆகாயம் என்ற வெளியில் இருந்துதான் பிற 4 பூதங்களான காற்று, நெருப்பு, நீர், நிலம் தோன்றியது என்பது நம்முடைய மெய்யியல் தத்துவம். இதனை இன்றைய நவீன அறிவியலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏதுமற்ற வெளி என்ற ஆகாயம் அல்லது வெளிப்பகுதியில் இருந்துதான் பிற பூதங்கள் வெளிப்படுகின்றது என்றால் என்ன பொருள்? ஆகாயம்தான் அனைத்திற்கும் ஆதாரமாக மூலமாக இருக்கின்றது என்று பொருள். இதைப்போல நம்முடைய மனம் என்ற ஆகாயம் அல்லது வெற்றிடம் அனைத்திற்கும் மூலமாக அல்லது ஆதாரமாக இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குழந்தையாக இந்த பூமியில் பிறந்த பொழுது நம்முடைய மனம் என்ற ஆகாயம் வெற்றிடமாகத்தான் இருந்தது. பிறந்த குழந்தையின் மனத்தில் எண்ணங்கள் ஏதுமில்லை. அது ஒரு பரிசுத்த வெள்ளை காகிதம் போன்று தூய்மையாக இருந்தது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்ற பாடல் வரிகளை இங்கே பொருத்தி புரிந்து கொள்ளுங்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்ற பாடல் வரிகளும் நாம் கூறுகின்ற கருத்துக்கு வலிமை சேர்க்கின்ற வரிகள். இவ்வாறு எண்ணங்கள் ஏதுமற்று பரிசுத்த மனத்தோடு பிறந்த நாம் வளர வளர ஐம்பொறிகள் புலன்கள் வாயிலாக புலன் அறிவு பெறுகின்றோம். இதன் காரணமாக இது சரி, இது தவறு, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இது வேண்டியது, இது வேண்டாதது, இது பிடித்தது, இது பிடிக்காதது, இது போன்ற பல இருமை கருத்துக்கள் நம்முடைய மனத்திரையில் முளைக்கின்றன. இந்த இருமை கருத்துக்கள் அல்லது முன்முடிவுகள், தகவல்கள் மனம் என்ற ஆகாயத்தில் எண்ணங்கள் என்ற வடிவத்தில் படிப்படியாக சேருகின்றன. தற்பொழுது மனம் என்ற வெள்ளை காகிதத்தில் கருப்பு மை தெளிக்கப்படுகின்றது. அதாவது மனம் என்ற ஆகாயத்தில் எண்ணங்கள் என்ற கருப்பு மை தெளிக்கப்படுகின்றது என்று கூறுகிறேன். தொடர்ந்து கருப்பு மை தெளிக்கப்பட்டால் தூய வெள்ளை காகிதம் என்ன ஆகும்? காகிதம் முழுவதும் கருமையாகிவிடும். இதை போலத்தான் மனம் என்ற ஆகாயம் எண்ணங்கள் என்ற குப்பைகள் அல்லது இருமை கருத்துக்களால் நிரம்பி வழிய துவங்குகின்றது. முடிவாக மனம் எண்ணங்களின் குப்பை கிடங்காக மாறி துர்நாற்றம் வீச துவங்குகின்றது. அது தன்னுடைய உண்மை தன்மையை இழந்து விடுகின்றது. நாம் அனைவருமே எண்ண குப்பைகளை சுமந்து திரியும் நடமாடும் குப்பை கிடங்குகள்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த எண்ண குப்பைகளின் துர்நாற்றம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பல அடையாள முகமுடிகளை, பாசாங்க முகமுடிகளை அணிந்து கொண்டு திரிகின்றோம்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையே மிஞ்சுகின்ற நடிப்பு நம்முடைய நடிப்பு என்றால் அது மிகையில்லை என்று கூறலாம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் பழக்கம் இன்று நம்முடைய இயல்பாகவே மாறிப்போய்விட்டது என்பதுதான் கொடுமையின் உச்சகட்டம். ஆனால் இவ்வாறு இருப்பதுதான் சாமர்த்தியம், புத்திசாலித்தனம் என்று பெருமைப்பட பேசி வருகின்றோம். மனிதர்களை தவிர பிற எந்த ஒரு உயிரினமும் எண்ணங்களை மனத்தில் தேக்கி வைத்து வாழ்வதில்லை. எனவேதான் அவைகள் இயல்பாக ஆனந்தமாக வாழ்கின்றன. ஒரு உயிரானது மனிதன் என்ற உயிரினமாக பிறந்துவிட்டாலே மனம் என்ற தளம் முழு வீச்சில் இயங்க துவங்கிவிடும். இருமை கருத்துக்கள் தோன்றி எண்ணங்களாக சேமிக்கப்பட்டுவிடும். இதுதான் சாதாரண மனிதர்களின் நிலை. விதிவிலக்காக சிலர் மட்டும் இருமை கருத்துக்களுக்கு ஆட்படாத ஆனந்த வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இவர்களுடைய மனத்தில் எண்ண குப்பைகள் நிரம்பி வழிவதில்லை. இவர்கள் மகிழ்ச்சியாயும் இருப்பதில்லை, துயரமாயும் இருப்பதில்லை. இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஆனந்தத்தில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள மனிதர்களை காண்பது அரிதிலும் அரிது. ஒருவேளை அடையாளம் கண்டாலும் சமூகம் இவர்களை மனிதர்களாகவே அங்கீகரிப்பதில்லை. மாறாக வாழத் தெரியாதவன், முட்டாள், பைத்தியக்காரன் போன்ற பட்டங்களை சூட்டி இவர்களை சமூகத்திலிருந்தே ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு நம்மை ஒதுக்கி வைத்து விட்டார்களே என்ற துயரம் கூட இவர்களை பாதிப்பதில்லை. மாறாக சமூகத்தின் இந்த புறக்கணிப்பின் காரணமாக கூடுதல் ஆனந்தத்துடன் வாழ்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மன அழுத்தம் என்பது அறவே இருப்பதில்லை. இருமை கருத்துக்களுக்கு எளிதில் வசப்படுவது என்பது மனத்தின் இயல்பு. இதிலிருந்து எவருமே தப்பிக்க இயலாது. ஆனால் நமக்கு சிந்தித்தல் என்ற சிறப்பு இயல்பு இறைவனால் கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிந்தித்தல் என்ற சிறப்பு இயல்பு மனித உயிரினத்திற்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பான இயல்பு. இந்த இயல்பினை பயன்படுத்தி எண்ண குப்பைகள் நிரம்பிய மனத்தை சுத்தம் செய்ய இயலும். சுத்தம் செய்வது என்றால் எண்ணங்களை முழுமையாக நீக்குவது என்று பொருள் அல்ல. எண்ணங்களை முறைப்படுத்துதல் அல்லது எண்ணங்களை சென்று பற்றாமல் சாட்சி பாவமாக நின்று கவனித்தல் என்று பொருள். குழந்தைகள் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனம் இன்னும் எண்ண குப்பைகளினால் நிரம்பி வழியவில்லை. ஆகையால் ஆனந்தமாக இருக்கின்றார்கள். நம்மால் ஏன் ஆனந்தத்தினை அனுபவிக்க முடிவதில்லை என்ற காரணம் தற்போது உங்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும் என்று கருதுகிறேன். மன அழுத்தம் என்பது படிப்படியான அல்லது அடுக்கடுக்கான எண்ணங்களின் சேர்க்கையினால் உண்டாகின்றது. எண்ணங்கள் ஏன் உற்பத்தியாகி மனதில் சேருகின்றன? அகங்கார தூண்டுதல் காரணமாக நாம் எதனையுமே நம்முடைய அறிவை முன்னிலைப்படுத்தி முன் முடிவுகளோடு பயன் நோக்கத்தோடு தான் அணுகுகின்றோம். இதன் காரணமாகத்தான் இருமை கருத்துக்கள் தோன்றி அது எண்ணங்களாக மாற்றமடைகின்றது, மனத்தில் படிப்படியாக சேருகின்றது. அறிவினை பயன்படுத்தி வாழ்தல் என்பது வேறு, அறிவினை முதன்மைப்படுத்தி தன் முனைப்போடு வாழ்தல் என்பது வேறு என்பதை முதலில் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னது இயற்கை, பின்னது செயற்கை. எனவே அறிவுகட்டத்தனமாக அறிவே இல்லாமல் வாழுங்கள் என்பதல்ல பதிவின் கருத்து. அறிவினை முதன்மைப்படுத்தக்கூடாது என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கருத்து. அறிவினை முறையாக பயன்படுத்தி பயன் நோக்கங்கள் இல்லாமலும் விளைவுகளை எதிர்நோக்கி செயல்படாமலும் இருக்க நம்மால் இயலும். இப்படி வாழ்ந்தால் இருமை கருத்துக்கள் நம்முள் எழாது, எண்ண குப்பைகளும் மனத்தில் தேங்காது என்று கூறுகிறேன். நம்முடைய இன்றைய வாழ்க்கை பயன் நோக்கங்கள் மிகுந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது. எனவே இருமை கருத்துக்கள் தவிர்க்க இயலாத ஒன்றாகிவிட்டது. எனவே நம்முடைய மனத்தில் எண்ணங்கள் என்ற குப்பைகள் தினந்தோறும் நிரம்பி வழிகின்றன. இந்த வரம்பு மீறிய எண்ண குப்பைகளின் சேர்க்கை மற்றும் தாக்கத்தைத்தான் மன அழுத்தம் என்ற வார்த்தையால் குறிக்கின்றீர்கள். வாழ்கின்ற வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றீர்கள். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்ற நிலையில் வெறுப்பு மேலிட்டு துயரம் உண்டாகின்றது. அல்லது எதையுமே எதிர்பார்க்காமல் இருந்த சூழலில் பல விடயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் நடந்து விடுகின்றது. உடனே விருப்பம் மேலிட்டு மகிழ்ச்சியில் திளைக்கின்றீர்கள்.
இவ்வாறாக விருப்பு வெறுப்பு எண்ணங்கள் மனத்தில் கடல் அலைகள் போல தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. மகிழ்ச்சியை தாங்கி வருகின்ற விருப்பு எண்ணங்களுக்கு நல்லெண்ணங்கள் என்று பெயரிடுகின்றீர்கள். துயரத்தை தாங்கி வருகின்ற வெறுப்பு எண்ணங்களுக்கு தீய எண்ணங்கள் என்று பெயரிடுகின்றீர்கள். நல்லெண்ணமோ தீயெண்ணமோ எதுவாயினும் அது மனத்தில் சேரும் குப்பைகள்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 1000 கிலோ எடை கொண்ட தங்கக் கட்டிகளை தலையில் வைத்தாலும் சரி, 1000 கிலோ எடை உடைய பாறாங்கல்லை தலையில் வைத்தாலும் சரி, வலி, சுமை, அழுத்தம் என்பது ஒன்றுதான். இதைப்போல மனத்தில் சுமக்கின்ற வரம்பு மீறிய நல்ல எண்ணங்கள் ஆனாலும் சரி, தீய எண்ணங்கள் ஆனாலும் சரி, அது மன அழுத்தத்தை உண்டாக்கும் என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே தீய எண்ணங்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் என்று கருதிவிடாதீர்கள். எங்கே வரையறுக்கப்பட்ட வரம்புகள், ஒழுங்குகள், எல்லைகள் மீறப்படுகின்றதோ அங்கு அழுத்தம் உருவாவது இயல்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தில் கூட நல்ல மன அழுத்தம், கெட்ட மன அழுத்தம் என்று ஏதேனும் பிரிவுகள் இருக்கின்றதா என்று சிந்தித்தால் இல்லை என்ற உண்மையும் உங்களுக்கு விளங்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட நல்ல எண்ணங்களை மனத்தில் மிகுதியாக்கு என்று இன்று அறிவுரை வழங்கப்படுகின்றது. இந்த அறிவுரை கேட்பதற்கு மிக சரியான வழிகாட்டல் போல தோன்றும். ஆனால் இந்த போக்கும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஏன் நம் முன்னோர்கள் கூறினார்கள்? அமிர்தமே ஆயினும் அதற்கும் கூட வரம்பு அல்லது எல்லை உண்டு என்று உணர்ந்ததினால்தான் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். எனவே எண்ணங்கள் ஒரு சீர்மையில் அல்லது ஒழுங்கில் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். எண்ணங்களே இல்லாமல் போய்விட்டால் மன அழுத்தம் என்ற கேள்வியே எழாது என்று கருதுகின்ற சிலர், எண்ணங்கள் ஏதுமற்ற வெற்று மனத்தோடு வாழ்வது சிறப்பு என்று கருதுகின்றார்கள். மனமற்ற வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை என்றும் பரிந்துரைக்கின்றார்கள். இந்த பரிந்துரை மிக மிக ஆபத்தானது மட்டுமல்ல, இறைவன் வகுத்த ஒழுங்குகளுக்கு எதிரானது என்று புரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் குறித்த மேல் அதிக தகவல்கள் அடுத்தடுத்த பதிவுகளிலும் தொடரும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.